தமிழக அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை செய்தி சேனல்கள் வெளியிட்டால் நாளை தமிழ்நாடு அரசு கேபிளில் உங்கள் சேனல்கள் இருக்காது என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலஞ்ச் பண்ணட்டுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஆனா இல்லனே, நாங்க தைரியமா தமிழ் 33 மாசம் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா? இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்கும். உடனே டிஐபிஆர்ல போன் பண்ணுவாங்க. என்ன பாஸ், அவ்வளவு லொல்லாயிருச்சா உங்களுக்கு? முதல்வரை பத்தி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா, அந்த அரசு கேபிள் விஷன்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்காரும். இது வார்னிங் நம்பர் 1. வார்னிங் நம்பர் 2, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா, நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன், உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டரும் இலகன மனசுல இருந்து போட்டு விட்டாருன்னா வார்னிங் நம்பர் 2 அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும். நான் பிரஸ் பேரை சொல்லி, இங்க இருக்கக்கூடிய 3 பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா? பெரிய பிரஸ் இங்க 3 இருக்கீங்க. உங்க சேனலுடைய சீக்வென்சியல் ஆர்டர், அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது, உங்களை கடைசியில வச்சாங்க. வார்னிங் கொடுத்தாங்க. எதுக்கு? எனக்கு பேச தெரியுமல்ல. அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன். ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்ப போட்டீங்க, அந்த 3 பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். 33 மாசமா இதுதானே பிரஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை. நான் கேட்கிறேன், இஸ் பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா? சத்தியமா இல்லை. எங்க சுதந்திரமா இருக்கு? ஏதாச்சும் சுதந்திரமா நீங்க பேச முடியுமா? எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க. உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா? முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைவ் ஃபீட் காட்டணும். மோடிஜி வந்தாருன்னா 7 மினிட்ஸ் மேல ஏன் காட்டுற, ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை குணி அநியாயம். அதனால உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல. அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல. உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும். உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்க பண்ண முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க. இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுங்க திமுக, வச்சு செஞ்சிருவாங்க. தண்ணி லாரி, ஆள் இல்லாத லாரி, இதெல்லாம் 1970-80 பார்த்ததுதான். நீங்களா 2 வீலர்ல போற ஆளுங்க, ஹெல்மெட்டை போட்டு 2 வீலர்ல பாவமா போவீங்க. அப்படியெல்லாம் நீங்க எதுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதுல நான் போராடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை. ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது. நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? டாக்குமெண்ட் அண்ணே, ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல. நான் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அவங்க அண்ணே ரிஸ்க்னே, இதை நான் இப்படிதான் போடுவேன். ஆனா வேட்டி சட்டை ஊழல பாருங்க, கிளியரா இருக்கு, குடோன் வீடியோ பாருங்க, போடுங்க. அண்ணே நான் போடல, மன்னிச்சுக்கண்ணே. அப்புறம் நான் போடுறேன். ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி, பிஜேபி தலைவர், அதனால சொல்றாங்க 4 பேர் சொல்லுவாங்க. அதனால ஒரு முறையும் எனக்கு வந்தது நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் ப்ரோசஸ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் இருக்குண்ணே, போடுங்க அண்ணே. இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்ல இப்ப 4 போலீஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு? கேசிஆர் அவங்க இருந்தபோது லெப்ட் ரைட் சென்டர் போன் டாப்பிங். இப்ப தமிழ்நாட்டில் இது பண்றாங்க. எல்லாம் போவாங்க. 2024 அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபீசர், எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு போறாங்க மட்டும் பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.